அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வந்து நம்ம சுடிதார் எப்படி டாப் கட் பண்ணிட்டு, அடுத்து ஸ்டிச் பண்றது அப்படிங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சிஸ்டர் வந்து நெறைய தடவ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சுடி கட்டிங் வீடியோ வந்து போடுங்க, ஸ்டிச்சிங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி இன்னைக்கு தான் வந்து கஸ்டமர் வந்து குடுத்துருந்தாங்க. சரி இன்னைக்கு தச்சு காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, நாலா டிசைன் வந்திருக்கு நெக் சைடு. நான் நாலா வந்து மடிச்சு போட்டிருக்கேன். நாலா மடிச்சுட்டு நம்ம கரெக்ட்டா அளவு சுடிதார் இருக்குல்ல, அத வந்து கரெக்ட்டா அது மேலேயே போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து போட்டு விட்டுறலாம். இது வந்து நெறையா ப்ரொசீஜர் எதுவுமே கிடையாது. ப்ளவுஸ் மாதிரி நெறைய கட்டிங் அந்த மாரிலாம் எதுவும் இல்ல. சிம்பிளா வந்து அந்த அளவு சுடிதார் நம்ம எப்படி இருக்கோ அப்படியே போட்டுட்டு, அதே அதே மாதிரியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். வீடியோல காட்டுற மாதிரியே நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா அந்த தையல் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அந்த சைடு ஓப்பன் சைட்லாம் வந்து நான் அந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிட்டு டாட்டா வச்சுக்கிறேன். கீழ வந்து பார்டர் வந்திருக்கு. அத வந்து இப்ப அளவு டாப்ல பார்த்தீங்கன்னா, உயரம் வந்து சின்னதா தான் இருக்கு. அதனால நம்ம கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்ப வந்து ஷோல்டரு, அடுத்து வந்து அ நம்ம ஸ்லீவ் எங்க ஜாயின் பண்றோமோ அந்த இடம் எல்லாமே வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நெக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்கோட நீளம் பார்த்தீங்கன்னா, எனக்கு அளவு டாப்ல கொஞ்சம் பெருசா இருக்கு. இதில வந்து டிசைன் வந்திருக்கு. கொஞ்சம் க்ளோஸ் நெக்கா தான் வரும். அதனால நான் அந்த இடத்துலயே மார்க் பண்ணிக்கல. நம்ம கட் பண்ணோம் அப்டின்னா, அந்த டிசைன் எல்லாம் போயிரும். அதனால கட் பண்ணிக்கிறேன். கீழ வந்து நம்ம மடிச்சு தப்போம்ல ஒரு 1/4 இன்ச் அதுக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். சுடிதார் மார்க் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இந்த டாப் கட் பண்ணுறது. இப்போ வந்து நம்ம அ ஆர்ம் ஹோல் வந்து மார்க் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா வந்து 6 1/2 இன்ச் வருது. இது வந்து ஒரு 10த் படிக்கிற பொண்ணோட டாப்பு அப்படிங்கிறதுனால நான் 6 1/2 இன்ச் வச்சிருக்கேன். இதே பெரியவங்களுக்கு அப்படின்னா நம்ம 7 7 1/2 கூட வச்சுக்கலாம். ஏன்னா சுடிதார் வந்து அப்படி ஃபிட்டாலாம் வந்து ஆர்ம் ஹோல் சைடு இருக்க தேவையில்ல. அதனால தான். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கரெக்ட்டா ரெடி அளவு தான் ஃபர்ஸ்ட்டு போட்டிருந்தோம். இப்போ எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ்க்கு வந்து நான் 1 1/2 இன்ச் போல விட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 2 இன்ச் வரைக்கும் விட்டுக்கலாம். அதுக்கு மேல இருந்தாலும் அவ்வளவா நல்லா இருக்காது. ஒரு மாதிரி சுருண்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால 1 1/2 இன்ச்சே வந்து இதுக்கு தாராளம் தான். இப்போ வந்து கரெக்ட்டா அந்த ஓப்பனுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க நம்ம எப்போதும் ஆர்ம் ஹோல் எப்படி வந்து கட் பண்ணுவோமோ, அது மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா வந்து எனக்கு 6 1/2 இன்ச்ல பாதி 3 1/4 இன்ச் போட்டுட்டு, அந்த கார்னர்ல 1 1/4 இன்ச் எடுப்போம்ல, அதெல்லாம் எடுத்துட்டு அந்த கர்வ் போட்டுக்கலாம். இப்ப வந்து நெக் எவ்வளோ இருக்கு, ஷோல்டர் எவ்வளோ இருக்கு அப்படின்னு அளந்துக்கலாம். எனக்கு வந்து 5 1/2 இன்ச் தான் வந்திருந்தது. அதுக்கப்புறம் வந்து நெக்கோட அகலம் வந்து நான் 2 1/4க்கு கொஞ்சம் கூட வச்சிருந்தேன். இப்ப வந்து அந்த இடத்த வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதே பெரியவங்களுக்கு அப்டின்னா 2 1/2 இன்ச்சு, 3 இன்ச் வரைக்கும் வைக்கலாம். 3 இன்ச் வைக்கலாம் மேக்ஸிமம் நல்லாயிருக்கும். இப்ப வந்து நம்ம அந்த ஷேப் வந்து குடுத்துறலாம். எனக்கு வந்து இந்த டிசைன் வர வரைக்கும் நான் வந்து நெக்கோட உயரம் எடுத்திருக்கேன். நீங்க வந்து நார்மலா ஒருத்தவங்களுக்கு வந்து அளவு எடுக்கணும் அப்டின்னா வந்து 6 இன்ச் வரைக்கும் 6 1/2 இன்ச் 6 இன்ச் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். 6 1/2 இன்ச்னா கொஞ்சம் இறக்கமா இருக்கிற மாதிரி இருக்கும். 6 இன்ச் வச்சாலே வந்து நீட்டா இருக்கும். இதே வந்து நெக்குக்கு வந்து டிசைன் குடுக்குறீங்க அப்டின்னா நம்ம 6 1/2 இன்ச் வைக்கலாம். இப்ப வந்து நான் பேக் நெக்கும் அதே இடத்துல மார்க் பண்ணிட்டேன். பேக் நெக் வந்து நான் 3 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருந்தேன். மார்க் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து பேக் நெக்க தான் கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு நான் வீடியோல காட்டுற மாதிரியே நீங்க வந்து கட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பேக் நெக்கு, அடுத்து வந்து சைடு எல்லாமே கட் பண்ணிக்கலாம். 2 சைடும் சேர்த்தே கட் பண்ணிக்கிறேன். கரெக்ட்டா அந்த சைடு ஓப்பன் சைடுலாம் பார்த்தீங்கன்னா, நல்லா கரெக்டான அளவுளோட கட் பண்ணிக்கலாம். ரொம்ப லென்த்தா நம்ம தள்ளி கட் பண்ணோம் அப்டின்னா வந்து அது ஓப்பன் சைடு பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு நீட்டா இருக்காது. கொஞ்சம் வந்து அந்த பேண்ட்டெல்லாம் வந்து நல்லா பார்க்குறதுக்கு நல்லா தெரியிற மாதிரி இருந்தா தான் நீட்டா இருக்கும். பட்டியாலா பேண்ட் போடும்போதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அப்படி இருந்தா தான் நீட்டா இருக்கும். அதனால ஓப்பன் சைடு ரொம்ப கிளாத் வைக்காதீங்க. இப்ப பாருங்க, பேக் சைட வெளியில எடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து நெக்கு கட் பண்ணணும். நம்ம வந்து 4ஆ போட்டுட்டே வந்து ஃப்ரண்ட் கட் பண்ணிறக்கூடாது. மிஸ்டேக் ஆயிரும். இப்போ வந்து 2 ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்குமே சேர்த்துட்டு, அந்த அளவுலாம் வந்து ஒரு நாட்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு நாட்ச் போட்டோம்னா, நம்ம வந்து தைக்கும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி இந்த வளைவு வர இடத்துல ஒரு நாட்ச் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த சைடு ஸ்லிட் எல்லாம் வரும்ல, அந்த இடத்துல அந்த ஓப்பன் கிட்ட வந்து ஒரு
நாச் வந்து பண்ணியிருக்கேன். நம்ம வந்து தைக்கும்போது அடையாளம் தெரியணும்ல அதுக்காக. அவ்வளோதான் கட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து நம்ம ஸ்லீவ் எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்கிற கிளாத்ல வந்து ஸ்லீவ் எடுத்துக்கலாம். சில கிளாத்லனா பார்த்தீங்கன்னா, ஸ்லீவுக்கு வந்து ஒட்டு போட தேவையில்ல. இந்த மாதிரி 3/4 ஸ்லீவ்னா எடுக்கும்போது, சில டைம் வந்து அந்த சென்டர்ல வந்து ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும் ஸ்லீவ்க்கு. அதனால வந்து நான் ஜாயின் மாதிரி தான் இந்த தடவை எடுத்திருக்கேன். எனக்கு அந்த அளவுக்கு தான் கிளாத் இருந்தது. இதே வந்து ஹாஃப் ஸ்லீவ்னா நமக்கு வந்து ஜாயின் போட தேவையில்ல. இது வந்து 3/4 அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ஜாயிண்ட் வருது. ஸ்லீவ் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் வந்து நம்ம எப்படி ப்ளவுஸ்க்குலாம் வந்து கட் பண்ணுவோமோ, அதே ப்ரொசீஜர் தான். இப்போ வந்து அந்த உயரத்துலேருந்து ஒரு 3 இன்ச் நம்ம வந்து குறைச்சிட்டு, அந்த வளைவெல்லாம் போட்டு விடுவோம்ல, அதே மாதிரி தான் போட்டு விட்டாச்சு. போட்டு விட்டுட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து நான் சென்டர் வந்து நான் ஜாயின் பண்ணணும். அந்த மாதிரி தான் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு கிளாத் இருந்தது அப்படின்னா, நீங்க 4ஆ மடிச்சு கூட போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஸ்லீவுமே கட் பண்ணியாச்சு. இது வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு கண்டினியூவாக பாருங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியாது. இப்போ பாருங்கள், நான் ஸ்லீவ் தான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண போகிறேன். ஸ்லீவுக்கு வந்து நம்ம சென்டர் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, இந்த மாதிரி தனித்தனி பீஸாக தான் இருக்குது. இப்போ வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். 2 ஸ்லீவுக்குமே ஒரே அளவுகளோட வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்க, ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இப்படி திருப்பிட்டு நல்ல ஓரமாக வந்து தையல் போட்டுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி வந்து 2 ஸ்லீவுக்குமே வந்து தையல் போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறமா வந்து அந்த ஓரம்லாம் நம்ம மடித்து தைக்கணும். ஒரு 1/4 இன்ச் வந்து நம்ம மடிச்சுட்டு தைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பார்டர் இருந்தது அப்படின்னா, அந்த பேண்ட் கிளாத்தில் பார்டர் இருந்துச்சு, அந்த பேண்ட் கிளாத்தில் கொஞ்சம் கிளாத் கட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்டர் கூட வச்சுக்கலாம். எனக்கு வந்து இது பேண்ட் கிளாத் அவங்க தரல. ஒன்லி வந்து டாப்க்கு மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. அவங்க லெக்கின் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து எனக்கு பேண்ட் கிளாத் கிடையாது. அப்படி இருந்தது அப்படின்னா, நான் இதுக்கு வந்து பார்டர் வச்சுருப்பேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி பண்ணால். பார்டர் வந்து ரொம்ப ஒல்லியாக வைக்காம கொஞ்சம் நல்லா ஒரு 1½ இன்ச்சுக்கு அளவுக்கு வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரண்ட் நெக் எப்படி வந்து தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து லைனிங் கிளாத் இல்ல. லைனிங் கிளாத்தும் அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. பட் வந்து இதுக்கெல்லாம் லைனிங் குடுத்தா தான் நல்லாயிருக்கும். நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் அந்த இடத்துலலாம் உறுத்தாம இருக்கிறதுக்காக அந்த அந்த டாப் கிளாத்தையே கொஞ்சம் லென்த்தா எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம அடிச்சுட்டு திருப்புனோம் அப்படின்னா, அந்த பிசுறெல்லாம் கொஞ்சம் மறைஞ்ச மாரி இருக்கும். அதனால கொஞ்சம் பெரிய கிளாத்தா எடுத்துக்கிட்டேன். நீங்க வந்து தைக்கிறீங்க அப்படின்னா, இந்த அளவுக்கு நீளமா வந்து தேவையில்ல. கொஞ்சமா வந்து இருந்தா போதும். ஒரு 5 இன்ச்சுக்கு இருந்தாவே போதும். 5, 6 இன்ச்சுக்கு இருந்தா கிளாத் போதும். இது வந்து கொஞ்சம் லென்த்தாவே நான் எடுத்திருக்கேன். பாருங்க, நெக் வந்து எந்த ஷேப்க்கு இருக்கோ, அந்த ஷேப்க்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு, இந்த மாதிரி குட்டி குட்டி நம்ம நாச்சஸ் போடுவோம்ல, கட் குடுப்போம்ல, அந்த மாதிரி வந்து கட் குடுத்துக்கலாம். கட் குடுத்ததுக்கு அப்புறமா, மேல அந்த லைனிங் கிளாத்னா, அந்த ஓரத்தில நம்ம தையல் போடுவோம்ல, அதே மாதிரி இந்த கிளாத்தையும் நல்ல ஓரத்தில வந்து தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான், தையல் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா இப்போ வந்து திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டா அந்த பிசுறு எதுவுமே நமக்கு தெரியவே கூடாது. நல்லா உள்ளக்க மடங்கி போயிறணும். இப்போ வந்து அந்த டாப் ஓரத்தில வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஃப்ரண்ட் நெக் வந்து நமக்கு ஃபினிஷ் ஆயிருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த கீழே அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்துருந்தோம்ல, அதை கீழெல்லாம் பிசுறு எதுவுமே தெரியாமல் இந்த மாதிரி மடிச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. தையல் போட்டதுக்கு அப்புறமா ஆம்ஹோல் சைடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது. அதை வந்து நம்ம தையல் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி விட்டோம்னா, ஒரு லைனிங் கொடுத்த ஃபினிஷிங் வந்து நமக்கு கிடைக்கும். பாருங்க, இந்த மாதிரி 2 சைடும் தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், கட் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து பேக் சைடு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து ஃப்ரண்ட்டுக்கு ஒரு பீஸ் வச்சு ஒரு கிளாத் வச்சுட்டு திருப்புனேன்ல, அதே மாதிரி
இதுக்கு வந்து கிராஸ் பீஸ் வச்சு தான் திருப்ப போகிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதே மாதிரியே கிளாத் வச்சும் திருப்பிக்கலாம். சில டைம் வந்து நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து உங்களுக்கு சொல்லி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு வந்து கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். கிராஸ் பீஸ் நம்ம ப்ளவுஸ்க்கெல்லாம் எடுப்போம்ல ஃபுல் கிராஸில், அதே மாதிரி கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதே தான் சேம் நம்ம ப்ளவுஸ்க்கு எப்படி வந்து கிராஸ் பீஸ் வச்சு திருப்புவோமோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஓரமாக தையல் போட்டுட்டு நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம். அந்த டாப்பில் உள்ள டிசைன் மாதிரி பிங்க் கலரில் இருந்தது அப்படின்னா வந்து அதில் பைப்பிங் கூட நம்ம கொடுத்துக்கலாம், இன்னும் நீட்டாக இருக்கும். இதுவே இதுக்கு பேண்ட் கிளாத் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இது வந்து சூப்பராக டிசைன் பண்ணியிருக்கலாம். பட் பேண்ட் கிளாத் வந்து நமக்கு தராதனால நான் இந்த மாதிரி வந்து தச்சுக்கிட்டேன். இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக நெக்குக்கிட்ட வந்து கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க. ஆம்ஹோல் சைடு கொஞ்சம் ஏற்ற இருக்க இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நம்ம நெக்கு ஃபினிஷ் பண்ணிட்டோம்ல, அப்போ வந்து நெக்கு சைடு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கணும். பாருங்கள், கரெக்டாக வச்சு 2 தையல் போட்டு எடுத்தாச்சு ஷோல்டருக்கு. தையல் போட்டதுக்கு அப்புறமா அந்த பிசுரெல்லாம் வந்து பேக் சைடு வர்ற மாதிரி திருப்பி வச்சுட்டு நம்ம வந்து கரெக்டாக அந்த ஷோல்டர் ஓரத்தில் வந்து தையல் போட்டுக்கணும். பதிவு தையல் வந்து போட்டு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கணும். 2 சைடுமே அப்படி தான். ஓகே, ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணணும். கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு நம்ம ஸ்லீவ் தைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஒரு ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு ஸ்லீவையும் அதே மாதிரியே சென்டரில் இருந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்குவோம். சுடிதார் வந்து கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி தான். இதுக்கு வந்து கரெக்டான அளவு இருக்கணும் அப்படின்னா வந்து ஒன்றும் தேவையில்லை. நம்ம வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஆரம்பிக்கும்போது நல்லா பெர்ஃபெக்டாக தைச்சிட்டாலே போதும். அந்த தையல் வந்து நமக்கு நீட்டாக இருந்தாலே போதும். இப்போ வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். சைடு பார்த்திங்கன்னா அந்த ஸ்லீவில் இருந்து நம்ம கோடு போட்டு தான் வச்சுருக்கோம் ஏற்கனவே. அந்த கோட்லேயே வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி டாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச் வந்து நம்ம தையலுக்காக விட்டுருந்தோம். அதை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். நடுவில் வந்து ஒரு நாச் போட்டிருந்தோம்ல, அந்த இடம் வரவும் கரெக்டாக கை வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக ஒரு வளைவாக வந்து நம்ம வரணும். ஸ்ட்ரைட்டாக வந்தோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக வராது. கரெக்டாக வந்ததுக்கு அப்புறமா அந்த ஓப்பன் சைடு இருக்குல்ல, அந்த சைடு வந்தோடனே பேக் ஸ்டிச் வந்து ஒரு 2-3 பேக் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. அந்த இடத்துல தான் நமக்கு வந்து அதிகமாக பிஞ்சு வந்துடும். திருப்பி அதே தையலில் வந்துட்டு திருப்பி தையலை வந்து பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து போன வழியிலேயே வந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு அதே வழியில் கொண்டு வந்துட்டு கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறமா பாருங்கள், இந்த இடம் வந்து நான் 2 தையல் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து தெரியாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் சாக் பீஸில் போட்டு காட்டுறேன். இப்போ வந்து 2 தையலாக போட்டுட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இங்கே ஒரு தையல், இங்கே ஒரு தையல் வந்து நான் 2 தையல் வந்து போட்டிருக்கேன். ஒரு தையல் வந்து டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பிரித்து விடுறதுக்காண்டி தான் அப்படி போட்டிருக்கோம். இன்னொரு சைடும் வந்து அதே மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த இடம் ஆம்ஹோல் கிட்ட வரும்போது ஒரு பேக் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. அந்த இடத்துலையும் நமக்கு வந்து சீக்கிரம் பிஞ்சிரும். அதுக்காக தான் நடுவில் ஒரு நாச் வரும்போது கொஞ்சம் நல்லா வளைவாக வந்து கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு நீடியில் நல்லா ஸ்டாப் பண்ணி பேக் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு 3 இன்ச் அளவுக்கு அதே வழியில் கொண்டு வந்துட்டு தையலை வந்து பிரிச்சுக்கோங்க. அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். சைடு ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ வந்து அந்த ஓப்பன் சைடு எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு டாப்க்கு வந்து முக்கியமான இடம் இது. இது வந்து நம்ம நீட்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து டாப் போடும்போது நல்லா நீட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த நம்ம பேக் ஸ்டிச்சு போட்டுட்டு அந்த இடத்துல வந்து திருப்பி கொண்டு போனோம்ல, கரெக்டாக அந்த இடத்துலையே வந்து நல்லா மடித்து விட்டுக்கோங்க. மடிச்சுட்டு கரெக்டாக அந்த ஓப்பன் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் இருந்தாலே போதும். ரொம்ப 1/2 இன்ச்சு 3/4 இன்ச் அதெல்லாம் வச்சா ரொம்ப பட்டையாக இருக்கும். அதனால் கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம்.
பாருங்கள், தையலை வந்து இந்த மாதிரி நல்லா நிறுத்திட்டு பொறுமையாக போட்டு எடுத்துக்கோங்க. கரெக்டாக அந்த ஓப்பன் சைடு அந்த முடியும்ல அந்த இடம் வந்த உடனே நான் வந்து வீடியோவில் காட்டுற மாதிரியே தச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த இடத்துல வந்து தையல் முடியுது. அந்த முடிகிற இடத்துல இருந்து ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக ஒரு பாக்ஸ் மாதிரி நமக்கு வரணும். அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும். கரெக்டாக நீடியில் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நம்ம வந்து நேராக ஒரு லைன் போட்டு விட்டோம்ல, அந்த லைன் மேலேயே வந்து தையலை கொண்டு வாங்க. இந்த சைடும் வந்து 1/4 இன்ச், அந்த சைடு எவ்வளோ மடித்தோமோ அதே மாதிரியே இந்த சைடும் அதே அளவுகளோடு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு பாருங்கள், நம்ம லைன் போட்டு விட்டோம்ல, அது மேலேயே வந்து தையல் போட்டுட்டு திருப்பி கொண்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் அந்த டாப் போடும்போது நமக்கு நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து சைடில் இன்னொரு தையல் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். டபுள் ஸ்டிச் வந்து போடணும் டாப்க்கு, அப்போ தான் நீட்டாக இருக்கும். அவ்வளோதான், 2 தையல் வந்து போட்டு எடுத்தாச்சு. இதே மாதிரியே இன்னொரு சைடும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், அதே மாதிரி 1/4 இன்ச் வந்து மடிச்சுட்டு அதே 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம தையல் போட்டுகிட்டே வரலாம். அதே மாதிரி அந்த ஒரு லைன் வந்து வேணால் போட்டுக்கோங்க. கரெக்டாக இந்த லைனில் தான் வரணும் அப்படின்ட்டு வந்து போட்டு விட்டுக்கோங்க. கரெக்டாக அது மேலேயே வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு கரெக்டாக அந்த இடம் வரும்போது ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நீடியில் ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி வந்து தச்சுட்டே வாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இன்னொரு தையல் வந்து ஓரமாக போட்டு விட்டுக்கலாம். அவ்வளோதான், தையல் போட்டு முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறமா கீழே வந்து நம்ம மடித்து தைப்போம்ல, அந்த இடத்துலையும் வந்து 1/4 இன்ச்சு மடிச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். கரெக்டாக நம்ம தையலுக்கு விட்ட பகுதியை மட்டுமே மடித்து தைச்சிக்கோங்க. எக்ஸ்ட்ரா வந்து நிறைய மடிக்க வேணாம். கீழேனா வந்து 1/4 இன்ச் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா இருந்தால் பார்க்குறதுக்கு பட்டையாக அந்த அளவுக்கு நீட்டாக இருக்காது. இப்போ அதே மாதிரியே டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஒரு சைடு போட்டு முடிச்சாச்சு. இன்னொரு சைடுக்கும் அதே மாதிரியே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு பார்டர் வந்து கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த பீஸை வந்து ஃப்ரண்ட் சைடு வச்சுட்டு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். என்ன கலர் வந்து எடுக்கிறீங்களோ அந்த கலருக்கு மேட்சாக வந்து நூலும் மாற்றிக்கோங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பீஸை நம்ம இப்படியும் வச்சுட்டு 2 தையல் போடலாம். அப்படி இல்லைன்னா நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இப்படியும் தையல் போட்டுக்கலாம். இப்படி தையல் போடும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். கரெக்டாக பாருங்கள், அந்த பிசுறு மேலேயே அந்த ஓரத்தில் வந்து நம்ம தையல் போட்டுக்கிட்டே வாங்க. இது வந்து நம்ம பேண்ட்டு கிளாத் வந்து இருந்தது அப்படின்னா நம்ம இந்த டிசைன் பண்ணிக்கலாம். நல்லா நீட்டாக இருக்கும். அதே மாதிரி ஸ்லீவுக்கும் இதே கிளாத்தில் டிசைன் கொடுத்தா இன்னும் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். கரெக்டாக இந்த மாதிரி வந்து தையல் போட்டுட்டு ஒரு பேக் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டு பாருங்கள், வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்படி மடித்து நம்ம தைக்கும் போது நமக்கு வெளியில் தெரிகிறது ஒரே ஒரு தையல் தான் தெரியும். இப்போ வந்து அது மேலேயே தையல் போட்டுகிட்டே வாங்க. அவ்வளோதான், தையல் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், நமக்கு வந்து வெளியில் தெரிகிறது ஒரு தையல் தான் தெரியும். பார்க்கும்போது வந்து 2 பைப்பிங் இருக்கிற மாதிரி தெரியும் நமக்கு. அவ்வளோதான், டாப் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த டாப் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த வளைவுகள்லாம் அந்த
ஸ்ட்ரக்சராக நல்லா வரணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. கரெக்டாக அது வந்து திருப்பி விட்டுட்டு அந்த தையல்லாம் இருக்கும்ல அந்த இடத்த வந்து எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல தையல் இருக்குது. தையல் ஒட்டி வந்து கட் பண்ணி விட்டுறாதீங்க. கொஞ்சம் வந்து கேப் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு 3 இடத்துல வந்து கட் கொடுத்துக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி வந்து கட் போட்டுக்கோங்க. 2 சைடுமே அதே மாதிரி போட்டுக்கோங்க. அந்த மாதிரி போட்டு விட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த கிளாத்து சுருண்டுட்டு இருக்காம அந்த ஸ்ட்ரக்சராக வந்து நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அவ்வளோதான், டாப் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோ இதோட பேண்ட் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.